Hello friends, welcome back to Lingo Fresh. இந்த பர்டிகுலர் செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரீ பிஸி இப்படின்ற இந்த ரெண்டு வேர்டை மட்டுமே வச்சு என்னென்ன சென்டென்சஸ்லாம் நம்மளால் ஃப்ரேம் பண்ண முடியும், அந்த சென்டென்சஸ்லாம் எப்படி நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணலாம், டே டு டே கான்வர்சேஷன்ஸில் யூஸ் பண்ணலான்றதான் பார்க்க போகிறோம். சரி, இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்றத எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் ஃப்ரீ. ஐ ஆம் ஃப்ரீ. இதே நான் ஃப்ரீயாக இருந்தேன் அதை எப்படி சொல்லலாம்? ஐ வாஸ் ஃப்ரீ. இதே நான் ஃப்யூச்சரில் ஃப்ரீயாக இருப்பேன், ஐ வில் பி ஃப்ரீ. ஐ வில் பி ஃப்ரீ. இப்போ பாருங்கள், ப்ரெசண்ட்டில் ஆம்ன்னு இருக்குது, ஃப்ரீன்றது ஒரு ஸ்டேட், ஒரு ஃப்ரீயாக இருக்குன்றது ஒரு ஸ்டேட். அப்போது நம்ம இங்கே ஆம்ன்ற ஆக்சுவல் வெர்ப் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதான் இங்கே மெயின் வெர்பாகவும் வரும். ஐ ஆம் ஃப்ரீ. இதே பாஸ்ட்டில் எப்படி மாறுது பாருங்கள், ஐ வாஸ் ஃப்ரீ. இப்போ இந்த ஐயும் ஃப்ரீயும் அப்படியே தான் இருக்குது, வாஸ் இது ஆம் மட்டும் வாஸாக மாறி இருக்குது. இதே மாதிரி தான் ஃபியூச்சரில் ஐ வில் பி ஃப்ரீ. ஐ வில் பி ஃப்ரீ. ஸோ இதே தேர்ட் பர்சன் சிங்குலர் வரும்போது, இது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், தேர்ட் பர்சன் சிங்குலர் வரும்போது என்ன வரும்? மை ஃப்ரெண்ட் இஸ் ஃப்ரீ. மை ஃப்ரெண்ட் இஸ் ஃப்ரீ. என் ஃப்ரெண்டு ஃப்ரீயாக இருக்கான். இதே பாஸ்டில் வரும்போது மை ஃப்ரெண்ட் வாஸ் ஃப்ரீ. மை ஃப்ரெண்ட் வாஸ் ஃப்ரீ. ஃபியூச்சரில் வரும்போது மை ஃப்ரெண்ட் வில் பி ஃப்ரீ. மை ஃப்ரெண்ட் வில் பி ஃப்ரீ. ஸோ மை ஃப்ரெண்டுன்ற இடத்துல மை ஃப்ரெண்டுக்கு நான் ஏன் இஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, மை ஃப்ரெண்டுன்றது தேர்ட் பர்சன் சிங்குலர். ஸோ அதை எப்படி நம்ம கூப்பிடும்? வேறு விதமாக மை ஃப்ரெண்டுன்றது அவன் அப்படின்னு கூப்பிடும். ஸோ அவன் வரும்போது இது தேர்ட் பர்சன் சிங்குலர். தேர்ட் பர்சன் சிங்குலர் வரும்போது அங்கே என்ன யூஸ் பண்ணுறோம்? மை ஃப்ரெண்ட் இஸ் ஃப்ரீ ஆர் ஹீ இஸ் ஃப்ரீ. இது ப்ரெசென்ட்டில். இது பாஸ்ட்டில் வரும்போது ஹீ வாஸ் ஃப்ரீ. ஃபியூச்சரில் ஹீ வில் பி ஃப்ரீ. இப்போ எப்படி மாறி இருக்கு பாருங்கள், ஐ வந்தால் ஆம் வரணும், ப்ரெசென்ட்டில், பாஸ்ட்டில் வாஸ். இது மாதிரி ஃபியூச்சரில் வில் பி. இது ஹீ ஷீ இட் தேர்ட் பர்சன் சிங்குலர் வருது அப்படின்னா என்ன வரும்? ப்ரெசென்ட்டில் இஸ், பாஸ்ட்டில் வாஸ், ஃபியூச்சரில் வில் பி. ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ் வில் பி அன்சேஞ்ச்டு. பாருங்கள், ஐ ஆம் ஃப்ரீ, ஐ வாஸ் ஃப்ரீ, ஐ வில் பி ஃப்ரீ. ஹீ இஸ் ஃப்ரீ, ஹீ வாஸ் ஃப்ரீ, ஹீ வில் பி ஃப்ரீ. ஸோ இங்கே ஆம்ன்றது பாஸ்ட்டில் வாஸ்ன்னு மாதிரி இருக்குது, ஃபியூச்சரில் வில் பின்னு மாதிரி இருக்குது. அவ்வளோதான். ஐயும் ஃப்ரீயும் அப்படியே தான் இருக்குது. அதே மாதிரி எஸ்ன்றது பாஸ்ட்டில் வாஸாக மாதிரி இருக்குது, ஃபியூச்சரில் வில் பியாக மாதிரி இருக்குது. மிச்சம் ஹீ ஆர் ஷீ ஆர் இட் ரிமைன்ஸ் த சேம். அவ்வளோதான். ஸோ இதே வந்து மற்ற மோடல் ஆக்சிலரிஸ், ஐ வுட் பி ஃப்ரீ பாஸ்ட்டில் சொல்லும்போது ஐ வுட் பி ஃப்ரீ, முன்னாடிலாம் நான் ஃப்ரீயாக இருப்பேன் அப்படின்றது ஐ வுட் பி ஃப்ரீ. நான் ஃப்ரீயாக இருந்திருப்பேன் அப்படின்றது எப்படி சொல்லலாம்? ஐ வுட் ஹவ் பீன் ஃப்ரீ. ஐ வுட் ஹவ் பீன் ஃப்ரீ. இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்ற எப்படி சொல்லலாம்? ஐ ஷுட் பி ஃப்ரீ. ஐ ஷுட் பி ஃப்ரீ. நான் ஃப்ரீயாக இருந்திருக்கணும் அப்படின்றத ஐ ஷுட் ஹவ் பீன் ஃப்ரீ. ஐ ஷுட் ஹவ் பீன் ஃப்ரீ அப்படின்னு நம்ம சொல்லணும். சரி, இப்போது தேர்ட் பர்சனில் வரும்போது, தேர்ட் பர்சன் சிங்குலர் வரும்போது என்ன வரும்? ஷீ இஸ் ஃப்ரீ, ஷீ வுட் பி ஃப்ரீ. அவள் ஃப்ரீயாக இருப்பா. அதே மாதிரி அவள் ஃப்ரீயாக இருந்திருப்பா அப்படின்றத எப்படி சொல்லலாம்? ஷீ வுட் ஹவ் பீன் ஃப்ரீ. ஷீ வுட் ஹவ் பீன் ஃப்ரீ. இப்போது அதே வந்து அவள் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னா ஷீ ஷுட் பி ஃப்ரீ. அவள் ஃப்ரீயாக இருந்திருக்கணும் அப்படின்னா ஷீ ஷுட் ஹவ் பீன் ஃப்ரீ. இங்கே மஸ்ட்டோ எதுவோ யூஸ் பண்ணாலுமே, எந்த ஆக்சிலரி யூஸ் பண்ணாலுமே, கேன், குட், மே, மைட், எது யூஸ் பண்ணாலுமே இதே பேட்டர்ன் தான். ஐ குட் பி தேர், ஐ கேன் பி தேர், ஐ கேன் பி ஃப்ரீ, I can be busy, I may be busy, I may be free, she may be free, she may be busy, she must have been busy, she must be busy. அவள் பிஸியாக இருந்திருக்கணும் கண்டிப்பாக அப்படின்றத சொல்கிறதுக்கு she must have been free. இந்த மாதிரி நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கலாம். சரி, இதே வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் வரும்போது we are free. we are free. இது பாஸ்ட்டில் வரும்போது, ப்ரெசென்ட்டில் வி ஆர் ஃப்ரீ, பாஸ்ட்டில் வரும்போது வி வேர் ஃப்ரீ. ஆறுன்றது என்ன மாதிரி இருக்குது? வேர்ன்னு மாதிரி இருக்குது. ஃபியூச்சரில் வரும்போது வி வில் பி ஃப்ரீ. வி வில் பி ஃப்ரீ. வி மே பி ஃப்ரீ, வி மே ஹவ் பீன் ஃப்ரீ, வி குட் பி ஃப்ரீ, வி குட் ஹவ் பீன் ஃப்ரீ, வி கேன் பி ஃப்ரீ. இது மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பி சேர்ந்தே வரும். அதே மாதிரி நாங்கள் வந்து பிஸியாக இருப்போம், வி வுட் பி ஃப்ரீ. நாங்கள் பிஸியாக இருந்திருப்போம், வி வுட் ஹவ் பீன் ஃப்ரீ.
நாங்கள் பிஸியாக இருக்கணும், we should be free. நாங்கள் பிஸியாக இருந்திருக்கணும், we should have been free. இல்லை we should have been busy. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது, நான் ஃப்ரீ பிஸி ரெண்டுமே இன்டர்சேஞ்சபிளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க, ஆனால் ரெண்டுமே வேறு வேறு. ஸோ ஆனால் சென்டென்ஸ் இப்படி தான் வரும், இதில் வந்து எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. சென்டென்ஸ்னு வரும்போது இந்த ஃபர்ஸ்ட் வர ரெண்டு பார்ட், ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் பார்ட் அப்படியே தான் இருக்கும். நடுவில் இருக்க அந்த வேர்ப் பார்ட் மட்டும் தான் நம்ம மாற்ற போகிறோம். ஸோ அது வந்து எப்படி மாறுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சாலே இந்த கன்ஃபியூஷனை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது செகண்ட் பர்சன் வந்தாலுமே யூ ஆர் ஃப்ரீ, யூ வேர் ஃப்ரீ, யூ வில் பி ஃப்ரீ. ப்ரெசென்ட்டில் யூ ஆர் ஃப்ரீ, பாஸ்ட்டில் யூ வேர் ஃப்ரீ, ஃப்யூச்சரில் யூ வில் பி ஃப்ரீ. மற்ற எல்லா மாடல் ஆக்சிலரியுமே அதே மாதிரி தான். யூ கேன் பி ஃப்ரீ, யூ வுட் பி ஃப்ரீ, யூ வுட் ஹவ் பின் ஃப்ரீ, யூ ஷுட் ஹவ் பின் ஃப்ரீ, யூ ஷுட் பி ஃப்ரீ, யூ மே பி ஃப்ரீ, யூ மைட் பி ஃப்ரீ, யூ மைட் ஹவ் பின் ஃப்ரீ, யூ மே ஹவ் பின் ஃப்ரீ. இது மாதிரி வேரியஸ் சென்டென்சஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கலாம். அது நம்மளோட எந்த கான்டெக்ஸ்டில் பேசுகிறோம், என்ன ஒரு மெசேஜை கன்வே பண்ணுறதுக்காக பேசுகிறோன்றத பொறுத்து மாறும், அவ்வளோதான். இது தேர்ட் பர்சன் ப்ளூரல் வரும்போதும் அப்படி தான். தே ஆர் ஃப்ரீ, தே வேர் ஃப்ரீ, தே வில் பி ஃப்ரீ. மற்றதும் அப்படி தான். தே வுட் பி ஃப்ரீ, தே வுட் ஹவ் பின் ஃப்ரீ, தே ஷுட் பி ஃப்ரீ, தே ஷுட் ஹவ் பின் ஃப்ரீ, தே மஸ்ட் பி ஃப்ரீ, தே மஸ்ட் ஹவ் பின் ஃப்ரீ. ஸோ இந்த மாதிரி சென்டென்சஸை நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறமா என்ன பண்ணலாம், பிஸியை அப்படியே மாற்றி போட்டுக்க வேண்டியதுதான். ஃப்ரீ பிஸி, ஐம் பிஸி அப்படின்ற இடத்துல, ஐம் ஃப்ரீ அப்படின்ற இடத்துல பிஸின்னு போட்டோம்னா பிஸியாக இருக்கேன். இருக்கேன், இருந்தேன், இருப்பேன், இதான் இங்கே கீ. இருக்கேன் அப்படின்னா ஆம் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் வரும்போது ஆம் யூஸ் பண்ணணும். அதே தேர்ட் பர்சன் சிங்குலர் வரும்போது நமக்கு என்ன வரும்னா எஸ் வரும், ப்ரெசண்ட்டில், பாஸ்ட்டில் வாஸ் வரும், ஃப்யூச்சரில் வில் பி வரும். இவ்வளோதான். ஸோ இது உங்களுக்கு கிளியராக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். கிளியராக இல்லைன்னா எப்படி உங்களுக்கு சொன்னால் புரியும் அப்படின்ற மாதிரி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லை உங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ இது நிறைய பேருக்கு ரீச் ஆகணுன்றது தான் சோல் பர்பஸ். ஸோ அதுக்கு நீங்கள் அந்த இனிஷியேட்டிவ்க்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, இதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் செஷனில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய் ஃப்ரம் சிவனேசன். தேங்க்யூ.